தொடரும். இந்த இயக்கங்கள் அப்படிதான் நடக்கும். தோற்றம், அதாவது எண்ணங்கள் குவியிற எண்ணங்கள் வேணா இறைவன் இருந்து வரலாம். இதை செயல்படுத்தணுங்கிற எண்ணங்கள் வரலாம். ஆனா இயக்கம், அது இயக்கமாவது உருவங்கள் அடிப்படையில இருக்கிற அந்த சக்திகள்ட்ட இருந்து தான் வருது. இதுதான் தத்துவமே, அதுதான். இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் அந்த உருவ அமைப்புக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இந்த நாடு கொடுத்துருக்கு, தென்னகம் கொடுத்து வச்சிருக்கு. அந்த சிவசக்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். தாயும் தந்தையுமா பார்க்கக்கூடிய காரணம் அதுதான். அவங்க எதிர்மறையா செய்யறாங்கலாம் கிடையாது. நேர்மறை, எது அறமோ அதுதான் நடக்கும், எது கர்மாவோ அதுதான் நடக்கும், எது தர்மமோ அதுதான் நடக்கும். நமக்கு இன்னைக்கு பாக்குறது, ஒரு கண்ணு முன்னாடி பாக்குறது அது தப்பா தெரியல. ஆனா இறைவன் பார்வையில அது கர்மா முடிக்கிறதா தெரியும், நமக்கு தெரியாது. இருந்தாலும் குழந்தைகளை கொள்வது அறமல்ல. அது அது அசுர ஜாதியா இருந்தானா, வேற எந்த ஜாதியா இருந்தானா, எந்த இனமா இருந்தானா. அந்த ஐயா ஒண்ணும் இல்ல, ஈரான்ல ஒரு 175 குழந்தைகளை ஸ்கூல்லே வச்சு கொண்டிருக்காங்க அமெரிக்கா. அது கேட்டதுக்கு இல்ல, அது ஈரானோட குண்டே விழுந்துருச்சுங்கிறாங்க. ஆனா அமெரிக்க ஊடகங்கள் விழுந்தது அமெரிக்க ஏவுகணைதாங்கிறத தெளிவா வெளியே எடுத்து காட்டிடுச்சு. அவ்வளவுதான், அவனுங்க தான் பண்ணது. அதுதான் அவன் போய் சொல்லுவான். அவன் இஸ்ரேல் அப்படிதான் சொல்ல. நெதன்யாகு பாருங்க, இல்லவே இல்லைன்றான். அவர் வீடியோ வெளியிட்டாருன்றான். அது ஏஐ வீடியோன்னு நல்லா தெரியுது. கையை ஒண்ணு போயிட்டுங்கிறான், கை 6 விலை இருந்தது. இப்ப நெதன்யாகு தோன்றினாரு, இன்னைக்கு நியூஸ் போடுறான். காலையில இப்போ நியூஸ் வருது, அந்த வீடியோவை பாருங்க, அது ஏஐ வீடியோ மாதிரியே தெரியுது. அது இந்த இப்ப தெரியல. இவனுங்க என்னதான் வந்தாலும் இந்த கொண்டையில, தலையில கொண்டையை மறைக்கலாம்பாங்கல்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். இஸ்ரேல் இனிமே டெக்னாலஜி காலகட்டத்தில் இவனுங்க மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறானுங்க. அவனுங்க ஒரு பக்கம் ஒரு டெக்னாலஜி, இவங்களோட டெக்னாலஜி இவனுங்களுக்கு ஆப்பு வச்சிரும் ஐயா. இவர்கள் கண்டறிந்த தொழில்நுட்பமே இவர்களுக்கு ஆப்பை வைக்கும், ஆப்பை நல்லா சொருகிடும். அதை நம்ம மாற்ற முடியாது. இவர்கள் கண்டுபிடித்த அந்த தொழில்நுட்பத்திலேயே இவர்கள் விழுந்து மடிவார்கள், அதை மாற்ற முடியாது. இன்னைக்கு அணு ஆயுதத்தை இவங்க தானே கண்டுபிடிச்சானுங்க. அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சது யாரு? அணு ஆயுதம் யூதர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்த யூதர்களுக்கு அந்த அணு ஆயுதத்தின் மூலமாக அறிவை தேடிக்கொண்டவர்கள் யாரு? யூதர்கள். அப்புறம் அவ்வளவுதான். இதுதான் தத்துவம். ஒண்ணும் பண்ண முடியாது. நீ விதைக்கிறது தான் முளைக்கும், போடுற விதை தான் முளைக்கும். அவ்வளவுதான். நீ அணு ஆயுதத்தை விதை போட்டு வளர்க்குற, அது உனக்கும் அழிவா தருது. நீ அணு ஆயுதத்தை ஒழிக்கணும்னு நீ நினைச்சா, எவன் அணு ஆயுதத்தை நம்ம நாடு நினைக்கிறானா, அவன் நினைக்கணும் அணு ஆயுதம் நமக்கு வேண்டான்னு. அப்போ எது அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுதோ அந்த நாடெல்லாம் அழிக்கப்படணும். அணு ஆயுதத்தை ஒப்படைக்கணும்னு நினைக்கணும். அணு ஆயுதம் வேண்டாம் நமக்கு, பழைய இதுல வாள் சண்டை. வீரம்ங்கிறது என்ன? நீ நானும் போயிடுறது தான். உனக்கு 2 நாட்டுக்கு சண்டைன்னா நீ ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுத்து நீ வாள் சண்டை போட்டுக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. நீ உன் வீரத்தை காட்டிக்க, உன் படை எது ஜெயிக்குதோ அதுதான் வெற்றி. அந்த மாதிரி போர் வச்சுட்டா உனக்கு படை வீரர்களோட மட்டும்தான் போகும். பொது சொத்துக்கள் மேல போவது, பொதுமக்கள் மேல போவது, குழந்தைகள் மேல போவது, பெண்கள் மேல போகாது. அரசு சொத்துக்கள் எதுக்கும் ஒரு சேதம் வராது. இது ராஜராஜ சோழனோட ரூட்டு. சரிங்களா? ராஜராஜ சோழன் பயன்படுத்த முறையை தான் பண்ணாங்க. ஆனா சொல்லல, இதை ராஜராஜ சோழன் பயன்படுத்தின யுக்தி. இது வாள் சண்டையில, குதிரை சண்டையில அவன் பயன்படுத்தின யுக்தி. இப்ப இதுவே நீ அணு ஆயுதத்தை வச்சிருக்க, அணு ஆயுதத்தை ஒழின்ற, நீ இந்த யுக்தியே பயன்படுத்திக்கோன்றான். இதுதான் ஐயா. உலகத்தையே அதே கடற்பரப்பு, எந்த ஒரு டெக்னாலஜியில 60,000 யானைகளை கட்டிட்டு போய் இந்த உலகத்தை ஆண்டானா இல்லையா? அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினானா இல்லையா? என்ன டெக்னாலஜி அவன் பார்த்தான்? எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணான்? உலகம் அமைதியா இருந்தா இல்லையா? மக்கள் நல்லபடியா வாழ்ந்தாங்களா? செல்வ செழிப்பா இல்லையா? இப்ப அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு டெக்னாலஜின்ற பேர்ல உலகத்தை அழிக்கிறானுங்க, இயற்கையை மாசுபடுத்துறானுங்க. இப்ப கரும்பு எங்க சூழ்ந்து அமில மழை பெஞ்சிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில தோல்வியாதி வந்துடும் இப்ப எல்லாருக்கும். அங்க மக்கள் சித்திரவதை அனுபவிச்சு சாவான். இப்ப உயிரோட இருக்கிறவனும் ஒரு மழை பெஞ்சா மழையில அவன் நனையாம இருக்க முடியுமா? அவனுக்கு வீடு கூட இல்ல, டென்ட் போட்டு சூரிய அந்த மணற்கு எல்லாம் பறக்குது, பாலஸ்தீனத்துல எல்லாம் பறக்குது, டென்ட் எல்லாம் பறந்து போகுது, போட்டிருக்கிற டென்ட் எல்லாம் பறக்குது. அவன் அப்ப அந்த மழை பெஞ்சா அவன் எங்க ஒதுங்குவான்? அந்த பாலைவன பூமியில மழை பெஞ்சா அவன் எங்க ஒதுங்குவான்? அப்ப அங்க இவனுங்க போடுற குண்டெல்லாம் கரும்புகையா மாறி அமில மழையா மாறுது. அது மாறும்போது அப்பாவி மக்கள் மேல அவன் நனைவாங்களா, நனைய மாட்டாங்களா? அப்ப எல்லாமே தோல்வியாதி புற்றுநோய் நோய்களுக்கு ஆட்படுவாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப இந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் உணர மாட்டானு, கொஞ்சம் கூட உணர மாட்டானுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க.
இத இது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. இது அழிவை நோக்கி போகுது ஐயா. இது வந்து பல உயிர்கள் சம்பந்தப்பட்டது. இதுல நிறைய போயிடுச்சு அது. இது இவனுங்க வந்து மனிதன் தான் உலகத்தை ஆளணும்னா, மனிதர்கள் மனிதர்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க. மனிதர்கள் மனிதர்களை ஆளுகிற நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. ம். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள, இந்த பூமிக்குள்ள பல உயிர்கள் இருக்குது. அது வாழணும்னு எவனும் நினைக்க மாட்றான். அதுங்களும் வாழணும்ன்ட்டு. அதுல எத்தனை பறவைகள்ல எத்தனை சிற்றின பேரினம் இருக்கு? விலங்குகள்ல எவ்வளவு சிற்றின பேரினம் இருக்கு? ம். ம். கண்டிப்பாங்க. மொத்தம் 84 லட்சம் உயிரினங்களும் வகைப்படுத்தியிருக்காங்க சித்தர்கள். இது எப்பயோ இவன் அழிச்சிட்டு வந்துட்டான். இப்ப பல லட்சம், சில லட்சம் உயிரினங்கள் தான் இருக்குது. ம். இப்ப இதையாவது காப்பாற்ற வேண்டாமா அந்த பூமி? அதுங்கெல்லாம் ஒரு பங்களிப்பு செய்யுது. இப்ப பறவைகள் நல்லா இருந்ததுன்னா ம். இயற்கை வளம் நல்லா இருக்கும். அதனுடைய எச்சங்கள் மூலமா, மலைகள் மூலமா அதனுடைய மரங்கள், காடுகள் வளரும், தாவரங்கள் வளரும். ம். ஏன் நம்ம வீட்டுல வந்து ம். ம். ஒரு சீத்தா மரம் வளர்ந்துருக்கு. சொன்னீங்க. ம். அதோட கனியை நான் பறிச்சு சாப்பிடுறேன். ம். ஆனா அந்த சீத்தா மர விதை நான் ம். ம். அது பறவைகள் மூலமா வந்து விழுந்த விதை. ம். அந்த எச்சத்துல அது முளைக்குது. அவ்வளவுதான். அதுல நான் அதோட பலனை நான் சாப்பிடுறேன். ம். அப்ப அது இருக்கும் போது அது வந்து இப்ப அந்த அதை வந்து வாழ வைக்க வேண்டாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. அது உன்னையும் வாழ வைக்குது, இயற்கையும் வாழ வைக்குது. அப்ப அது வாழணும்ல. கண்டிப்பா. ம். பறவைகளோட பங்கு அவ்வளவு இருக்குதுங்க. பறவைகள் வந்து சாதாரண விஷயம் இல்ல. பறவைகள் இல்லைன்னா மனுஷன் செத்துருவான். ம். மொத்தமா செத்துருவான். ம். காடுகள் வளங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதை வளர்க்கறதுக்கு முக்கிய காரணியே பறவைகள் தான். இது ஒன்னோட ஒண்ணு உணவு சங்கிலி தொடர்புல பின்னப்பட்டது இது. ம். இவன் இதை அழிக்கணும்னு நினைச்சா இவன் அதுல உணவு சங்கிலிலேயே கைய வைக்கிறான். இவன் தான் ஆளணும்னு நினைக்கிறான். மனிதர்களை ஆளணும்னு நினைக்கிறான். மனிதனுடைய வளங்களை ஆளணும், நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான். இது எப்படி அது சாத்தியமோ? இதை பண்றதுனால இயற்கை பாடுபடுது. இயற்கை இன்றைக்கு இந்த அணு ஆயுதங்களை வெடிக்கிறதுனால அந்த வானலாவில இருக்கிற பறவைகளுக்கும் அந்த பாதிப்பு இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ அதுங்களும் பாதிக்குதுன்னு நினைக்க மாட்டானா? அதுங்க என்ன பாவம் பண்ணுச்சு? ம். இல்ல அப்பாவி மக்கள் குழந்தைகள் தான் என்ன பாவம் பண்ணாங்க? ம். நீ உன் நாட்டுக்கு நீ சண்டைனா நீ மொத்தமா ஒரு மைதானத்தை, பொது இடத்தை தேர்ந்து நீங்க மோதிக்க வேண்டியதுதான். இந்த 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 கோட்பாடு தான் சரி. ம். உன் படை வீரர்களும் நீ அணு ஆயுதத்தை மோத்துப்பியோ, எல்லாம் அந்த கிரவுண்டுக்குள்ளதான் நடக்கணும். நீ குண்டை போட்டுப்பியோ, இல்ல நீ கொல்லுவியோ, இல்ல நீ கத்தியால சண்டை போடுவியோ, போட்டுக்கிற நீயே கொன்னுங்க. நீயே எவன் மிஞ்சிருக்கானோ அவன் நாட்டை எடுத்துக்க. ம். வெற்றி அவனுக்கு தான். எடுத்துட்டு போ. நீ நாட்டை சுத்த இது பண்ணாத, மக்களை இது பண்ணக்கூடாது. எவன் வேணாலும் ஆண்டுக்க. ம். நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும் இல்லையா? இவனுங்க வந்து இந்த பேராசை பிடிச்சி, மண்ணாசை பிடிச்சி டோட்டலா எல்லாத்தையும் பண்ண. அந்த மண்ணை மட்டும் இல்ல, ஆள்றதுக்கு அவனு நோக்கம் கிடையாது. ம். ஆள்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் அடிச்சு சுரண்டிட்டு போகணும். இயற்கை வளங்கள்ல இருந்து, எல்லா கனிம வளங்கள்ல இருந்து எல்லாம் கொள்ளி அடிச்சுட்டு போகணும். தான் நாடு நல்லா இருக்கும், தான்